தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 9 மாவட்டங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். சுபாஷ், தற்போது முதலமைச்சர் எந்த மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து வருகிறார்? சட்டமன்ற உறுப்பினர்களோடு எது குறித்து ஆலோசனை நடத்தவிருக்கிறார்? திட்டம் என்ன? விரிவாக சொல்லுங்க. பத்மபுரி, அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான தகவல். அதாவது வெற்றிவேல் சட்டமன்ற உறுப்பினர், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது முதலமைச்சரை சந்தித்து கீழே அவர் மேல முதலமைச்சர் சந்தித்து கீழே இறங்கி வந்த பொழுது நாம் அவரிடம் கேட்டோம், இது போல முதலமைச்சரை சந்தித்தீர்களா என்று. நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம். முதலமைச்சரிடம் நேரடியாக தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எடுத்துரைத்தோம். முதலமைச்சரும் நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் கவனிப்பதாக சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் எங்கள் தரப்பு, அதாவது நாங்கள் நடந்து கொள்வோம் என்று முதலமைச்சரிடம் உத்தரவாதம் அளித்ததாக வெற்றிவேல் வெளியே இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் மட்டும் தகவலை தெரிவித்துவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். சுபாஷ், இன்றைய இந்த சந்திப்புக்கான திட்டம் என்ன? எது குறித்து இந்த 9 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்? ஆலோசனை திட்டம் என்ன? விரிவாக சொல்லுங்க. அதாவது நிச்சயமாக 9 மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முதல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய 3 மாவட்டங்களிலும் தற்போது அந்த ஆலோசனையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அப்பொழுதுதான் அந்த ஆலோசனையில் குறிப்பிட்ட வகையில் பார்க்கிறது என்றால், திருத்தணி நரசிம்மன், கும்மிடிப்பூண்டி விஜயகுமார், அம்பத்தூர் அலெக்சாண்டர், மதுரவாயில் பெஞ்சமின் அமைச்சர், பொன்னேரி பலராமன், பூந்தமல்லி ஏழுமலை, கடலூரை சார்ந்த சத்யா பன்னீர்செல்வம், அமைச்சர் MC சம்பத், சென்னையை பொறுத்தவரை விருபாகம் BN ரவி, மயிலை நடராஜன் மற்றும் வெற்றிவேல் ஆகியோர் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பழனி, திருப்பூர் கோதண்டராமன் ஆகியோரும் அந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாவட்டங்களை அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பானது சுமாராக ஒரு மாவட்டத்திற்கு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரை நீள்கிறது. அந்த சந்திப்பின் போது அவர்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், என்ன மாதிரியான திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இந்த சந்திப்பு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டிடிவி தினகரனுக்கு 25 MLAக்கள் ஆதரவாக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த MLAக்கள் அவருடன் அங்கு ஆலோசனையில் ஈடுபட்டு சில MLAக்கள் இங்கேயும் நேரடியாக வருகிறார்கள். வெற்றிவேல் போன்றவோர் டிடிவி தினகரனுக்கு ஆரம்பகட்ட காலத்திலிருந்தே அவருக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவித்து வந்த அவர் நேரடியாக இங்கே தனது தொகுதிக்குத்தான தேவைகளையும் அதே போல இந்த ஆலோசனைகளையும் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை மறுதினமும் அடுத்தடுத்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை முதல்வர் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களோட சட்டமன்ற உறுப்பினர்களோடும் கூட்டாக சேர்ந்து அந்த ஆலோசனை மற்றும் அந்த சந்திப்பானது நடைபெற இருக்கு. இதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை தவிர்த்து வேறு சில அமைச்சர்களையும் சந்தித்திருந்தார்கள். அது அரசியல் ரீதியான சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. தற்போது முதல்வரை சந்திக்கவிருக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவர்களின் திட்டம் என்ன? அதாவது அமைச்சர்களை சந்திக்கிறார்களா இல்லையா என்பது அடுத்த கட்ட விஷயம். தற்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆலோசனை முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடியது, பேரவை கூட்டத்தொடரானது வரும் 14ஆம் தேதி மானிய கோரிக்கை நடைபெற போகிறது. அந்த மானிய கோரிக்கையில் துறை வாரியாக ஒவ்வொரு துறை வாரியாக மானிய கோரிக்கை நடைபெறப் போகிறது. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் கேள்வி நேரங்கள் எல்லாம் இருக்கும். அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதி தேவைக்கான கேள்விகளை எழுப்புவார்கள். அதற்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லக்கூடும். அதற்கு முன்பாகவே அதை தயார்படுத்திக் கொள்ளவோ அல்லது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக அறிந்து கொள்வதற்கான ஏதுவான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இது அரசியல் சார்ந்த ஒரு சந்திப்பாக நாம் பார்க்க முடியும். ஏனென்று கேட்டிருந்தால், நான் முன்பே கூறியது போல 25க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சசிகலாவை சிறையில் சந்தித்து வந்தார். அப்பொழுது 45 நாட்கள் கால அவகாசம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இரு அணியும் இணையாத பட்சத்தில் மேலும் அந்த 45 நாட்களோட இன்னும் 2 வாரங்கள் சேர்த்து 60 நாட்களுக்காக இந்த கால அவகாசம் வழங்கலாம், இரு அணியும் இணைய வேண்டும் என்பதுதான் அவர்களிடம் இருந்தது. இந்த தருணத்தில் தான் தற்போது இந்த சந்திப்பானது முதலமைச்சருடன் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகாக அமைச்சர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ இந்த சந்திப்பு குறித்து முழு விவரங்கள் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.